அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டிசைன் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், 3-வே கிளாசிஃபிகேஷன், அதாவது 3-வே அனோவால இருந்து ஒரு எக்ஸாம் பார்ப்போம். ஸோ 4 கார்ஸ், 4 டிரைவர்ஸ், 4 டிஃப்ரெண்ட் ரூட்ஸ், அதை பேஸ் பண்ணி ஒரு டேட்டாஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இங்க என்ன செக் பண்ண சொல்றோம்? It would be desirable to eliminate both car to car and driver to driver differences. அப்போ இங்க கார்ஸை பற்றி பேசியிருக்கோம், டிரைவர்ஸை பற்றி பேசியிருக்கோம், கேஸ் லைன், 4 கேஸ் லைன், அதாவது டிஃப்ரெண்டான ஃபியூவலை பற்றியும் பேசியிருக்கிறோம். அப்போ சம்டைம்ஸ் நம்மளோட இன்கம் கார்ஸை பேஸ் பண்ணியும் இருக்கும். சப்போஸ் பழைய கார்னா கொஞ்சம் அதிகமாக ஃபியூல் எக்ஸ்பென்சஸ் ஆகும், புது கார்னா கொஞ்சம் மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். தென் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவராக இருந்துச்சுன்னா நல்லா ஓட்டுவாங்க, அதனாலேயும் மேபி மைலேஜ் சேஞ்ச் ஆகும். தென் ரூட், பேஸ்ட் ஆன் த ரூட், எந்த ரூட்டில் நம்ம கொடுத்துருக்கோம். சிட்டி பேஸ்டுனா கண்டிப்பாக மைலேஜ் ட்ராப் ஆகும், அவுட்டரில் போகும்போது மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். அப்போ கார்ஸ்னால மைலேஜ் ட்ராப் ஆகுதா, இல்லை டிரைவர்ஸ்னால ட்ராப் ஆகுதா, இல்லை ரூட்னால ட்ராப் ஆகுதான்றதை இங்கே 3 பாசிபிலிட்டி வேல நம்ம செக் பண்ணுறோம். அதனால 3-வே கிளாசிஃபிகேஷன் சொல்கிறோம். ஸோ கார் அண்ட் டிரைவர் அண்ட் ரூட் 3 பற்றியும் பேசுகிறோம். ஸோ கிளியர்லி திஸ் இஸ் 3-வே கிளாசிஃபிகேஷன். ஸோ H0 ஃபிக்ஸ் பண்ணுறோம். நல் ஹைப்போதசிஸ் H0. ஸோ என்னன்னா there is no significant difference between cars, drivers and gas lines or fuel. சரிங்களா? ஸோ H1 இல்லை சார், ஒவ்வொருத்தருக்கும் வேற மாதிரி மைலேஜ் எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறோம். அப்போ there is some significant difference between cars, drivers and fuels. அதாவது யார் ஓட்டினாலும் மைலேஜ் ஒரே மாதிரி தான் கிடைக்கும், ஒரே மாதிரி தான் இன்கம் கிடைக்கும் சொல்றோம். H1 என்ன சொல்றோம்? இல்லை சார், டிரைவர்ஸ் பேஸ் பண்ணியும் மைலேஜ் ட்ராப் ஆகும், கார்ஸ் புது கார் இல்லை பழைய காரும் பேஸ் பண்ணியும் ட்ராப் ஆகும். தென் எந்த ரூட்ஸ் கொடுக்குறோம்? ஸோ டிராஃபிக் அதிகமாக இருக்கிற ரூட்டு போனால் ஆட்டோமேட்டிக்காக மைலேஜ் ட்ராப் ஆகும், டிராஃபிக் குறைவாக இருக்கக்கூடிய அவுட்டரில் ஓட்டும் போது கண்டிப்பாக மைலேஜ் எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். சரிங்களா? ஸோ H0 H1 ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். தென் என்ன பண்ணோம்? ஒவ்வொரு டேபிள் வேல்யூஸ் ஒவ்வொன்றா ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ அதுக்காக சப்ட்ராக்ட் ஈச் வேல்யூ, ஈச் டேட்டா இல்லை ஈச் வேல்யூ பை 20, we get. ஸோ எல்லா வேல்யூ 20ஆல டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க. C1 இது காலம் 1ன்னு வச்சுக்கலாம், தென் காலம் 2, தென் காலம் 3, தென் காலம் 4. Similarly, row 1, row 2, row 3 and row 4. So, row 1, row 2, row 3, row 4. So, 3-வே கிளாசிஃபிகேஷன் எப்படி நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுனா கண்டிப்பாக n cross n மேட்ரிக்ஸாக இருக்கணும். ஸோ இங்கே 4 cross 4 மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் கண்டிப்பாக சேமாக இருக்கணும். இது அன்சேமாக இருந்துச்சுன்னா, அன்ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா 3-வே கிளாசிஃபிகேஷன் பாசிபிள் இல்லை, ஆனால் 2-வே கிளாசிஃபிகேஷன் போடலாம். அதே சமயத்தில் இந்த லெட்டர்ஸ் வந்துருக்கு இல்லையா, சம்டைம்ஸ் ABCD வரலாம், இல்லை PQRS வரலாம். இந்த மாதிரி லெட்டர்ஸ் வரும்போது லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் இருக்கணும். ஸோ A, தென் B, then C, then D. Similarly, இங்கே பார்த்தீங்கன்னா A, B, C and D. So A, B, C and D. Then A, B, C and D. ஒரு லெட்டர் ஒரு டைம் தான் வந்திருக்கணும். லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆயிருந்துச்சுன்னா 3-வே கிளாசிஃபிகேஷன் பாசிபிள் இல்லை. ஆனால் கொஷின் ராங்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த இடத்துல 2-வே கிளாசிஃபிகேஷன் பாசிபிள். அப்போ ஏதாவது ஒரு டேட்டா ஏதாவது இடத்துல மிஸ் பண்ணியிருந்தா கூட 1-வே கிளாசிஃபிகேஷன் பாசிபிள். அதனால் அனோவா பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் போர்ஷனே கிடையாது. எந்த வேல்யூ கொடுத்தாலும் அட்லீஸ்ட் நம்ம 1-வே கிளாசிஃபிகேஷன்லையாவது போட முடியும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அனோவா போடும்போது மட்டும் லெட்டர்ஸ் ரிப்பீட் ஆகாமல் இருந்துச்சுன்னா 3-வே பாசிபிள். அட் த சேம் டைம் M cross M மேட்ரிக்ஸாக இருக்கணும். நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் நம்பர் ஆஃப் காலம்ஸ் மஸ்ட் பி ஈக்குவலாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வேல்யூ 20ஆல் சப்ட்ராக்ட் பண்ணிட்டேன். அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ரோ 1ல் ஸோ 20ஆல் சப்ட்ராக்ட் பண்ணிட்டா 24க்கு அப்போ +4, தென் +3, தென் -5 அண்ட் -3 கிடைக்கும். செகண்ட் காலம் 6, எகெயின் 6, -7, -5 கிடைக்கும். தேர்ட் காலம்
0 0 minus 4 0 கிடைக்கும். சரிங்களா? தென் 4th காலம் என்ன கிடைக்குன்னு பாருங்க. 25. அப்போ 5 plus 7 minus 4 0ன்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ ரோ வைஸ் காலம் வைஸ் ஆட் பண்ணி பாருங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ரோ வைஸ் காலம் வைஸ் ஆட் பண்ணா C1. ஸோ 4 plus 3 7 5 3 8 அப்போ என்ன கிடைக்கும் -1 கிடைக்கும். ஸோ 6 plus 6 12 7 5 12 இப்போ C2 வேல்யூ ஆட்டோமேட்டிக்கலி 0 ஆயிடும். C3 பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேல்யூ மட்டும்தான் இருக்கு -4. ஓகே C4 ஆட் பண்ணுங்க என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 5 plus 7 12 12ல 4 போச்சுன்னா 8. சரிங்களா? சிமிலர்லி ரோ 1 ரோ 2 ரோ 3 அண்ட் ரோ 4 ஆட் பண்ணுங்க. R1 4 plus 6 10 plus 5 15 7 plus 3 10 plus 6 16 R2 வேல்யூ 16 R3 என்ன வருதுன்னு பாருங்க 4 plus 4 8 8 plus 5 13 அது கூட 7 போட்டிங்கன்னா -20 ஸோ ஃபைனலாக R4 என்ன இருக்குன்னு பாருங்க 5 3 ஆட் பண்ணிங்கன்னா -8 ஸோ ரோ வைஸ் காலம் வைஸ் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் சேமாக வரணும். அதாவது கிராண்ட் டோட்டல் ஜின்னு சொல்லுவோம். இது என்ன சார் சொல்லுவோம் கிராண்ட் டோட்டல் கேபிட்டல் ஜின்னு சொல்லுவோம். ஸோ C1 C2 ஆட் பண்ணி சார் என்ன கிடைக்குன்னு பாருங்க -1 -4 ப்ளஸ் 8 போட்டிங்கன்னா வேல்யூ 3 கிடைக்கும். தென் R1 R2 R3 R4 ஆட் பண்ணுங்க 15 ப்ளஸ் 16 -20 -8 ஆட் பண்ணிங்கன்னா அதுவும் 3 தான். ஸோ ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் சேமாக வரணும். தென் அனதர் ட்ரீட்மெண்ட்டை பற்றி பார்க்கணும். அதை நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா? ட்ரீட்மெண்ட்டை பற்றி ட்ரீட்மெண்ட். ஸோ ஏக்கான கிராண்ட் டோட்டல் என்னன்னு பாருங்க. ஏக்கான வேல்யூ ஏ எங்கெல்லாம் வருதுன்னு பாருங்க. ஸோ ஏக்கான வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒன்ல 24 இல்லைங்களா? அப்போ 24 இங்க என்ன வருது 15 ஸோ பிளஸ் 15 தேர்ட் ஒன்ல 20 ஸோ பிளஸ் 20 ஃபோர்த் ஒன்ல 16 சரிங்களா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன சார் கிடைக்கும் 24 பிளஸ் 15 பிளஸ் 20 பிளஸ் 16 இது ஆட் பண்ணிங்கன்னா 75 கிடைக்கும். ஸோ டோட்டலாக 75 கிடைக்கும். அதை 75 எதால் சப்ட்ராக்ட் பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா -8 சப்ட்ராக்ட் பண்ணும். ஏன் சார் 8 சப்ட்ராக்ட் பண்ணணும்னு கேட்கலாம். நம்ம என்ன பண்ணுறோம் சப்ட்ராக்ட் ஈச் வேல்யூ பை 20. அப்போ இங்கே 4 வேல்யூ இருக்குது. அப்போ 4 × 20னா 80. அப்போ கேபிட்டல் ஏக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா -5 கிடைக்கும். கேபிட்டல் ஏக்கான ஃபைனல் வேல்யூ -5 கிடைக்கும். சிமிலர்லி பிக்கான வேல்யூ பாருங்க. ஸோ கேபிட்டல் பிக்கான வேல்யூ ஆட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல 15 26 ஸோ 15 பிளஸ் 26 தென் தேர்ட் ஒன்ல 20 பிளஸ் 27 20 பிளஸ் 27 சரிங்களா? அதை ஆட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குன்னு பாருங்க 15 பிளஸ் 26 பிளஸ் 20 பிளஸ் 27 அதை ஆட் பண்ணிங்கன்னா 88 கிடைக்குது. ஸோ டோட்டலாக 88. ஒன்ஸ் அகேன் அதில் இருந்து 80 சப்ட்ராக்ட் பண்ணும். ஏன் சார் 80 சப்ட்ராக்ட் பண்ணுறோம் ஈச் வேல்யூவை 20 சப்ட்ராக்ட் பண்ணும்போது 4 வேல்யூ சப்ட்ராக்ட் பண்ணும். அப்போ 80 சப்ட்ராக்ட் பண்ணும். இப்போ பிக்கான வேல்யூ என்ன சார்னா சிம்பிளி 8. பிக்கான வேல்யூ +8 சரிங்களா? அடுத்து சிக்கு போகும். ஸோ சி கண்டுபிடிக்கணும். ஸோ சிக்கான வேல்யூ என்னென்ன பாசிபிலிட்டிஸ்னு பாருங்க சார். சி வரக்கூடிய இடத்துல அதாவது 17 26 16 25 17 26 16 25 17 26 16 and 25 சரிங்களா? 17 26 16 25 இப்போ இதை ஆட் பண்ணி பாருங்க சார் என்ன கிடைக்கும் பாருங்க 17 + 26 + 16 + 25 ஆட் பண்ணீங்கன்னா 84 கிடைக்குது. ஸோ 84 மறுபடியும் என்ன பண்ணணும் 80 சப்ட்ராக்ட் பண்ணுறோம். அப்போ சியோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா 4. சிக்கான வேல்யூ 4. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குதுன்னா டி இருக்கு. ஸோ ட்ரீட்மெண்ட் கேபிட்டல் டி. ஸோ டிக்கான வேல்யூ என்னன்னு பாருங்க 23 + 13. ஸோ 23 + 13 + 20 again 20. ஸோ இங்கேயும் 20 தான் இங்கேயும் 20 தான். ஓகே தட்ஸ் ஆல்.
ஸோ 20 again 20. அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க சார். 23 plus 13 plus 20 plus 20 ஆட் பண்ணிங்கன்னா 76 கிடைக்குது சார். அதிலிருந்து 80 சப்ட்ராக்ட் பண்ணால் கேபிட்டல் டிக்கான வேல்யூ -4. ஸோ ஒன்ஸ் அகேன் ஏ, பி, சி அண்ட் டி ஆட் பண்ணிங்கனாலும் கிராண்ட் டோட்டல் சேமாக தான் வரணும். ஏ வேல்யூ என்ன சார் -5, பி வேல்யூ என்ன சார் +8, சி வேல்யூ என்ன சார் +4, டி வேல்யூ என்ன சார் -4 ஆட் பண்ணிங்கன்னா 3. ஸோ எதை ஆட் பண்ணாலும் காலம் வைஸ் ஆட் பண்ணாலும் ரோ வைஸ் ஆட் பண்ணாலும் ட்ரீட்மெண்ட் வைஸ் ஆட் பண்ணாலும் வேல்யூ சேமாக தான் இருக்கணும். சரிங்களா? ஓகே, அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும்னா கரெக்ஷன் ஃபேக்டார் ஃபைண்ட் பண்ணணும். கரெக்ஷன் ஃபேக்டார் ஜிஎஃப், கரெக்ஷன் ஃபேக்டார் இல்லைங்களா? ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர்ன்றது கேபிட்டல் ஜி ஸ்கொயர் பை கேபிட்டல் என். ஸோ கேபிட்டல் ஜின்றது இங்கே 3. ஸோ 3 ஸ்கொயர் பை கேபிட்டல் என். ஸோ கேபிட்டல் என்னன்றது டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இங்கே என்ன கொடுத்துருக்கோம் 4x4 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 4x4 மேட்ரிக்ஸ்ன்றதுனால என்னோட வேல்யூ 16. டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 16 அப்சர்வேஷன் இருக்கு. சரிங்களா? அப்போ 3 ஸ்கொயர் பை என்னோட வேல்யூ 16. அப்போ 3 ஸ்கொயரை நமக்கு நல்லாவே தெரியும் 9 பை 16 போட்டிங்கன்னா 0.56, அப்ராக்சிமேட்லி 0.56 நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணணும் எஸ்எஸ்டி ஃபைண்ட் பண்ணணும். எஸ்எஸ்டி அது என்ன சார் எஸ்எஸ்டினா வெரி சிம்பிள், டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை. அது டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர்னா ஒவ்வொரு வேல்யூ தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணணும். ஃபைனலி கரெக்ஷன் ஃபேக்டரால் சப்ட்ராக்ட் பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன சார் இருக்கு ரோ 1ல 4 இருக்கு. ஸோ 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் -5 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஸ்கொயர். ஸோ டில் த எண்ட் எக்ஸட்ரா. லாஸ்ட் வேல்யூ என்ன சார் 4th ரோவில் -4 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 0 ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி கரெக்ஷன் ஃபேக்டரால் சப்ட்ராக்ட் பண்ணும். ஆட் பண்ணுங்க சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 4 ஸ்கொயர்னா 16 நமக்கு தெரியும், 3 ஸ்கொயர்னா 9, -5 ஹோல் ஸ்கொயர்னா 25, 3 ஸ்கொயர்னா 9. செகண்ட் ரோ வந்தீங்கன்னா 6 அகைன் 6 ஸ்கொயர் 36, அகைன் 6 ஸ்கொயர் 36, 7 ஸ்கொயர்னா 49, 5 ஸ்கொயர்னா 25. தேர்ட் ரோ வந்தீங்கன்னா ரெண்டுமே 0, அதனால பிரச்சனை இல்லை. ஸோ 4 ஸ்கொயர் பண்ணால் 16, அகைன் 0. தென் ஃபோர்த் ரோ காலமில் 5 ஸ்கொயர்னா 25, 7 ஸ்கொயர்னா 49, 4 ஸ்கொயர்னா 16 ஆட் பண்ணிங்கன்னா 311 வருது. சரிங்களா? ஒவ்வொரு வேல்யூ இண்டிவிஜுவல் ஆட் பண்ணிங்கன்னா 311. அதிலிருந்து கரெக்ஷன் ஃபேக்டர் 0.56 சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ 311லிருந்து 0.56 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 310.44. இது என்ன சார்னா எஸ்எஸ்டியோட வேல்யூ, டோட்டல் சம் ஆஃப் ஸ்கொயர். சரிங்களா? எஸ்எஸ்டி கண்டுபிடிச்சிட்டு அடுத்து என்ன சார் ஃபைண்ட் பண்ணா எஸ்எஸ்சி கண்டுபிடிக்கணும். காலம் சம் ஆஃப் ஸ்கொயர், தென் ரோ சம் ஆஃப் ஸ்கொயர், தென் ட்ரீட்மெண்ட் ஒவ்வொன்றா தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அடுத்து எஸ்எஸ்சி அது என்ன சார் எஸ்எஸ்சின்னா காலம் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். காலம் சம் ஆஃப் ஸ்கொயர் நம்ம கிட்ட என்ன காலம் இருக்கு டோட்டலி 4 காலம் இருக்கு. அப்போ C1 ஸ்கொயர் பை நம்பர் ஆஃப் காலம். ஒவ்வொரு காலத்துல எவ்வளவு டேட்டா சார் கொடுத்துருக்கோம்னா ரோ வைஸும் 4 டேட்டா தான், காலம் வைஸும் 4 டேட்டா தான், ட்ரீட்மெண்ட் வைஸும் 4 டேட்டா தான். அப்போ C1 ஸ்கொயர் பை 4 பிளஸ் C2 ஸ்கொயர் பை 4 பிளஸ் C3 ஸ்கொயர் பை 4 பிளஸ் C4 ஸ்கொயர் பை 4 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். அப்போ C1 C2 C3 C4 வேல்யூ தெரியும் இல்லைங்களா? நோட் பண்ணி வச்சுங்க. C1 -1 0 -4 8. அதாவது C1 -1 ஸ்கொயர் பை 4. C2 என்ன சார் 0 ஸ்கொயர் பை 4. C3 என்ன சார் -4 ஸ்கொயர் பை 4. தென் C4 8 ஸ்கொயர் பை 4 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் 0.56. ஒர்க் பண்ண சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 1 ஸ்கொயர் பை 4. ஸோ அடுத்து 0 பிரச்சனையே கிடையாது.
தென் 4 ஸ்கொயர்னா 16 by 4 ப்ளஸ் 8 ஸ்கொயர்னா 64 by 4. இதை போட்டிங்கன்னா 20.25 கிடைக்குது. 20.25 மைனஸ் 0.56 ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 0.56 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 19.69 கிடைக்குது. 19.69. இது என்ன சார்னு கேட்டிங்கன்னா எஸ்எஸ்சி, காலம் சம் ஆஃப் ஸ்கொயர், எஸ்எஸ்சி. ஓகேங்களா? அடுத்தது என்னன்னா ரோ சம் ஆஃப் ஸ்கொயர், எஸ்எஸ்ஆர்னு சொல்லுவோம். எஸ்எஸ்ஆர் அதாவது ரோ சம் ஆஃப் ஸ்கொயர், ரோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ நம்மகிட்ட எவ்வளோ ரோஸ் இருக்குன்னா அதே 4 ரோ தான் இருக்கு. சரிங்களா? இது 3-வே கிளாசிஃபிகேஷன்றால நம்பர் ஆஃப் ரோ காலம் எல்லாம் சேமாக இருக்கும். R1 ஸ்கொயர் பை அதே 4 காலம் தான், அதே 4 ரோ தான். R2 ஸ்கொயர் பை ஒவ்வொரு ரோலையும் 4 டேட்டா தான் இருக்கும், இருக்கணும். என்னது 3-வே கிளாசிஃபிகேஷன். R3 ஸ்கொயர் பை 4 ஃபைனலி R4. R4 ஸ்கொயர் பை 4 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். இப்போ R1, R2, R3 என்ன வேல்யூ இருக்குன்னு பாருங்க சார். ஸோ R1ல 15, 16, 20 அண்ட் 8 இல்லைங்களா? அப்போ ஞாபகம் வச்சிட்டிங்களா? 15. அப்போ 15 ஸ்கொயர் பை 4. தென் 16, 16 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர் பை 4, கரெக்ஷன் ஃபேக்டர் 0.56. சரிங்களா? 15, 16, 20 அண்ட் 8 கரெக்டாக இருக்குன்னு பார்த்து 15, 16 மைனஸ் 20 மைனஸ் 8. சரிங்களா? ஓகே. மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர் பை 4. கேல்சி எடுத்து ஒர்க் பண்ணுங்க சார், என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 15 ஸ்கொயரா? 15 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 16 இருக்குங்களா? 16 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் மைனஸ் 20 மைனஸ் 20 ஹோல் ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் மைனஸ் 8 ஹோல் ஸ்கொயர் பை 4 போட்டிங்கன்னா 236 என்ன கிடைக்குதுன்னா 236.25 கிடைக்குது. ஓகேங்களா? அதிலிருந்து மைனஸ் 0.56 சப்ட்ராக்ட் பண்ணும். 0.56 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 235.69. இது என்ன சார்னா எஸ்எஸ்ஆர் ரோ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது ஸோ எஸ்எஸ்சி ஃபைன் பண்ணிட்டோம், எஸ்எஸ்ஆர் ஃபைன் பண்ணிட்டோம். தென் என்ன சார் இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர், ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். அது என்ன சார் ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர்னா எஸ்எஸ்கேன்னு சொல்லுவோம். எஸ்எஸ்கே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ பி சி டின்னு கொடுத்துருக்கோம். அப்போ ஏ ஸ்கொயர் பை 4 டேட்டா ப்ளஸ் பி ஸ்கொயர் பை 4 டேட்டா ப்ளஸ் சி ஸ்கொயர் பை 4 டேட்டா ப்ளஸ் டி ஸ்கொயர் பை 4 டேட்டா மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர். அப்போ ஏ பி சி டிக்கான வேல்யூ தெரியணும். ஏக்கான வேல்யூ -5. சரிங்களா? பிக்கான வேல்யூ 8. 4 -4 -5 8 4 அண்ட் -4 இல்லைங்களா? இது எஸ்எஸ்கே. ஸோ 8 -5 8 4 அண்ட் -4 -5 8 4 அண்ட் -4. சரிங்களா? ஸோ கீழே 4 தான். ஸோ -5 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் 4 ஸ்கொயர் பை 4 ப்ளஸ் -4 ஹோல் ஸ்கொயர் பை 4 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் 0.56. ஒர்க் பண்ண சார் என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. 5 ஸ்கொயர்னா 25 பை 4, 8 ஸ்கொயர்னா 64 பை 4, 4 ஸ்கொயர்னா 16 பை 4, அகைன் 4 ஸ்கொயர்னா 16 பை 4 மைனஸ் கரெக்ஷன் ஃபேக்டர் இல்லைங்களா? இதனோட வேல்யூ என்ன வருதுன்னா 30.25 வருது சார். 30.25 மைனஸ் 0.56. ஸோ இதுலேருந்து 0.56 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 29.69.
29.69. இது என்ன சார்னா SSK, ட்ரீட்மெண்ட் சம் ஆஃப் ஸ்கொயர். ஓகேங்களா? ஃபைனலி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன சார் பண்ணணும்? எரர் கண்டுபிடிக்கணும். எரர் சம் ஆஃப் ஸ்கொயர். அது என்ன சார் எரர்னா SSE. SSE, அதாவது எரர் சம் ஆஃப் ஸ்கொயர். எரர் சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். ஸோ எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா SST கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுலேருந்து என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோமோ எல்லாமே சப்ட்ராக்ட் பண்ணணும். இது 3-வே கிளாசிஃபிகேஷன்றதுனால SSC கண்டுபிடிச்சிருப்போம், SSR கண்டுபிடிச்சிருப்போம், SSK ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிருப்போம். அப்போ SSTக்கான வேல்யூ என்ன பாருங்க சார். முன்னாடி போய் பாருங்க. SSTக்கான வேல்யூ 310.44 இல்லைங்களா? அப்போ எழுதுங்க சார். 310.44 மைனஸ் SSC. சிக்கான வேல்யூ என்ன சார்? 19.69. அப்போ சப்ட்ராக்ட் பண்ணுங்க சார். 19.69. SSR வேல்யூ 235.69. கேக்கான வேல்யூ 29.69. சப்ட்ராக்ட் பண்ணுங்க சார். 310.44 minus 19.69 minus 235.69 minus 29.69 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா 25.37 கிடைக்குது சார். 25.37. இது என்ன சார்னா SSE எரர். ஓகேங்களா? ஸோ எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்? டேபிள் ஃபார்ம் பண்ணணும். 3-வே அனோவா டேபிள் ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஸ்பேஸ் பார்த்தாதுன்னா அடுத்த பேஜுக்கு போய்க்கிறேன். அப்போ தான் ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 3-வே டேபிள். 3-வே அனோவா டேபிள். ஸோ ஃபர்ஸ்ட்ல சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன் தான். ஃபர்ஸ்ட்ல என்னைக்குமே சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். source of variation. சரிங்களா? first one. Then sum of squares. Sum of squares. Then degrees of freedom. Degrees of freedom. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா mean sum of square. Mean sum of squares. Finally F ratio. சரிங்களா? ஸோ டிஃபால்ட் டேபிள் இந்த மாதிரி தான் இருந்திருக்கும். 3-வே கிளாசிஃபிகேஷன் டேபிள் இந்த மாதிரி இருந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்ல சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன். நம்மகிட்ட என்னென்ன சோர்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் காலம். அப்போ SSC எழுதியிருப்போம். SSCக்கான வேல்யூ என்ன சார்? கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? 19.69. டவுட்னா பின்னாடி கோ பேக் பண்ணி பார்த்தீங்க. 19.69. ஸோ V1 டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் V1ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காலம். எவ்வளோ காலம் வச்சிருக்குன்னு பார்க்கணும். C மைனஸ் 1. ஸோ நம்பர் ஆஃப் காலம் 4 மைனஸ் 1. ஸோ V1க்கான வேல்யூ 3. ஸோ மீன் சம் ஆஃப் ஸ்கொயர், அதாவது MSC. MSCயோட வேல்யூ வெரி சிம்பிள் சார். SSC பை டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் V1. SSCயோட வேல்யூ 19.69 டிவைடட் பை 3. அப்போ MSCயோட வேல்யூ என்னன்னு பாருங்க சார். 19.69 பை 3 போட்டிங்கன்னா 6.56 அப்ராக்சிமேட்லி 6.56. இது காலம் சம் ஆஃப் ஸ்கொயர் இல்லைங்களா? இது C பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து என்ன பார்ப்போம்னா ரோ வைஸ். ரோ பிட்வீன் ரோ. இப்போ பிட்வீன் ரோனா என்ன வரும் சார்? SSR வரும். SSRோட வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சது என்ன சார்? ஞாபகம் இருக்கா? 235.69. 235.69. இது SSR. இப்போ V2 என்றதுன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோ மைனஸ் 1. ஸோ நம்பர் ஆஃப் ரோ இங்கே 4 தான். 4 மைனஸ் 1 அதுவும் 3 தான். சரிங்களா? அடுத்து MSR. MSRன்றது வெரி சிம்பிள் சார். SSR பை V2. ஸோ SSRன்றது
235.69 divided by 3. இப்போ 235.69 by 3 போட்டிங்கன்னா 78.56 approximately 78.56 சரிங்களா? ஸோ இது between row ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன ஃபைண்ட் பண்ணா between treatment இருக்கு between treatment K இருக்கு இல்லைங்களா? between treatments அது என்ன சார்னா SSK கலர் சேஞ்ச் பண்ணிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ SSK ஸோ SSK என்ன சார் கண்டுபிடிச்சோம்? வெரி சிம்பிள் 29.69 29.69 V3 K minus 1 ஸோ அதுவும் என்னது 4 தான் 4 minus 1 அதுவும் 3 தான் ஸோ 4 minus 1 3 ஸோ MSK MSKன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா SSK by V3 SSK value 29.69 by 3 செக் பண்ணி பாருங்க சார் 29.69 by 3 போட்டிங்கன்னா 9.89 approximately 9.89 சரிங்களா? ஸோ பிட்வீன் ட்ரீட்மெண்ட் போட்டாச்சு. இது எல்லாத்தையும் யாரோட சார் கம்பேர் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எரர் கூட கம்பேர் பண்ணணும். எல்லாத்தையுமே யாரோட கம்பேர் பண்ணணும்? எரர் கூட தான் கம்பேர் பண்ணி ஆகணும். அப்போ எரர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ஃபைனல் என்ன சார் வரும்? எரர் வந்திருக்கும். ஸோ எரர்ன்றது SSE. ஸோ எரர் சம் ஆஃப் ஸ்கொயர் என்ன சார் கண்டுபிடிச்சோம்? 28.37 28.37 அப்போ V4 என்னன்னு கேட்டிங்கன்னா n minus 1 into n minus 2 அது என்ன சார் என்னன்றது நம்பர் ஆஃப் ரோஸ் இல்லை நம்பர் ஆஃப் காலம்ஸ் இல்லை நம்பர் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ் இங்கே எல்லாமே 4x4 மேட்ரிக்ஸ் தான். அப்போ 4 minus 1 again 4 minus 2 ஏன்னா 4x4 மேட்ரிக்ஸ் அப்போ 3 into 2 அப்போ V4க்கான வேல்யூ 6 V4க்கான வேல்யூ 6 ஓகேங்களா? இப்போ எரர் MSE என்னன்னு கேட்டீங்கன்னா SSE by V4 SSE வேல்யூ என்ன சார்னா 28.37 divided by 6 ஒர்க் பண்ணுங்க சார் 28.37 divided by 6 போட்டிங்கன்னா 4.72 approximately 4.72 ஓகே சார். ஃபைனலி இப்போ என்ன வரும்? எஃப் ரேஷியோக்கு வரும். எல்லாத்தையுமே யாரோட கம்பேர் பண்ணணும்? எரர் கூட தான் கம்பேர் பண்ணி ஆகணும். எல்லாத்தையுமே எரர் கூட கம்பேர் பண்ணி ஆகணும். அப்போ எஃப் சினா காலம் ரேஷியோ ஸோ இங்கே 6.56 இருக்கு, இங்கே 4.72 தான் இருக்கு. அப்போ கிரேட்டர் தேன் 1 தான் வரும், பிரச்சனை கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம்? MSC by MSE எரர் போட்டுக்கலாம். ஸோ MSC வேல்யூ 6.56 divided by 4.72 ஒர்க் பண்ணுங்க சார். 6.56 divided by 4.72 ஒர்க் பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1.39 ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். 1.39 இந்த வேல்யூ கட்டாயம் கிரேட்டர் தேன் 1 இருக்கணும். ஸோ இந்த வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா தலைகளாக போட்டுருந்துருப்போம். சரிங்களா? அடுத்த வேல்யூக்கு வரும். செகண்ட் வேல்யூ. ஸோ எஃப் ரேஷியோ ரோ வைஸ். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 78.56 இருக்கு, இங்கே 4.72. அப்போ கண்டிப்பாக கிரேட்டர் தேன் 1 தான் கிடைக்கும். இப்போ 78.56 டிவைடட் பை 4.72 அதாவது வேல்யூ என்ன சொல்கிறோன்னா MS6 டிவைடட் பை MS எரர். அப்போ இதனோட வேல்யூ என்ன வரும்னு பாருங்க சார். 78.56 4.72 டிவைட் பண்ணிட்டீங்கன்னா 16.6 கிடைக்கும். 16.64 இந்த வேல்யூ கிரேட்டர் தேன் 1 தான். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ட்ரீட்மெண்ட் வைஸ் எஃப் ட்ரீட்மெண்ட் வைஸ். ஸோ இதுக்கு என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னா MSK டிவைடட் பை MSE. ஸோ இங்கே வேல்யூ 9.89 தான், கிரேட்டர் தேன் 4.72. ஸோ நோ ப்ராப்ளம்.
இப்போ 9.89 divided by 4.72. So 9.89 divided by 4.72 போட்டிங்கன்னா 2.09 இல்லை 2.1 கூட எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்லி. எல்லா வேலையும் கிரேட்டர் தேன் 1 தான் சார், நோ ப்ராப்ளம். சரிங்களா? ஒரு டைம் எழுதிருங்க சார், என்ன வருதுன்னு பார்த்து ஃபைனலாக எழுதிருங்க. இந்த டேபிளை நான் கொஞ்சம் ரஃபாக போட்டிருக்கேன், நீங்கள் கொஞ்சம் நல்லா தெளிவாக போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் ரஃபாக போட்டிருக்கேன். ஸோ ஃபைனலி நம்ம கிடைச்ச வேல்யூ என்னன்றது ஒரு டைம் எழுதிருங்க. என்னென்ன வேல்யூஸ் நம்ம கிடைச்சிருக்குன்னு பாருங்க. எஃப் காலம் வைஸ், எஃப் காலம் வைஸ் என்ன சார் வேல்யூ வந்துச்சு? 1.39, 1.39. சரிங்களா? எஃப் ரோ வைஸ் என்ன வந்துச்சுன்னு பாருங்க. எஃப் ரோ வைஸ் வந்த வேல்யூ 16.64, 16.64. எஃப் ட்ரீட்மெண்ட் வைஸ், ட்ரீட்மெண்ட் வைஸ் எஃப்கே 2.1. சரிங்களா? இது கால்குலேட்டட் வேல்யூ. அடுத்து டேபிள் வேல்யூ போகிறோம். ஸோ டேபிள் வேல்யூ எல்லாமே கிரேட்டர் தென் 1 தான், லீகலாக தான் போட்டிருக்கோம், எதையுமே ரெசிப்ரோக்கலாக போடல. அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாமே யாரோட கம்பேர் பண்ணணும்? V1 காலமாக இருந்தாலும் சரி, ரோவாக இருந்தாலும் சரி, ட்ரீட்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எரர் கூட தான் கம்பேர் பண்ணணும். அப்போ 3, V1, V4, V2, V4, V3, V4 தான் வரும். சரிங்களா? ஸோ லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் கொடுக்கல. அப்போ எஃப் ஆல்ஃபா வித் V1 யாரோட கம்பேர் பண்ணும்? V4 கூட தான் கம்பேர் பண்ணும். சரிங்களா? இங்கே எஃப் ஆல்ஃபா வேல்யூ என்ன சார்? இதுவுமே கொடுக்கலன்னா 0.05. V1ஓட வேல்யூ 3, V4ஓட வேல்யூ 6. இதனோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? சிமிலர்லி ரோ வைஸ் எஃப் ஆல்ஃபா வித் V2, V4 எல்லாமே சேம் தான் வந்துடும். சரிங்களா? எஃப் 0.05 with 3, 6. Similarly, treatment also F alpha with V3, V4. So, இதுக்கு பார்த்தீங்கன்னா F 0.05 with 3, 6. ஏன்னா எல்லாமே greater than 1 தான் வந்திருக்கு. சப்போஸ் less than 1 வந்துச்சுன்னா ரெசிப்ரோக்கலாக போட்டிருப்போம். அப்போ ரெசிப்ரோக்கலாக போடும்போது டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இங்கே டேபிள் வேல்யூ பார்க்கும்போது இங்கேயும் ரெசிப்ரோக்கலாக பார்த்துருப்போம். இங்கே அந்த இடத்துக்கு அவசியம் இல்லை, டேரெக்டாக ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ எஃப் 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் 3, 6க்கு என்ன வருதுன்னு பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ இது 0.05 லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸு 3, 6. அப்போ இது V1 இல்லைங்களா? ஸோ இது V1ல் 3 இருக்கணும், V2ல் 6 இருக்கணும். அப்போ 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள் சார். V1ல் 3, V2ல் 6. ஸோ 3, 6. இப்போ 3 இங்கே வந்திருக்கு சார், 6 இங்கே இருக்குது. அப்போ என்ன சார் வேல்யூ வருது? 4.76. ஸோ V1ல் 3 இருக்கணும், V2ல் 6 இருக்கணும். அப்போ வேல்யூ என்ன சார்? 4.76. அப்போ இங்கே வந்துருங்க சார், எல்லாத்துக்குமே 4.76 தான். ஆல் த வேல்யூஸ் 4.76 தான். இங்கேயும் 4.76 தான், இங்கேயும் 4.76 தான். ஸோ இப்போ என்ன சார் பண்ணலாம்? கன்க்ளூட் பண்ணிடலாம். ஃபைனலி நம்ம கன்க்ளூஷன் போயிடலாம். ஸோ என்ன சொல்கிறோம்? ஃபர்ஸ்ட் ஒன் எஃப் காலம். ஸோ எஃப் காலம் லெஸ் தேன் எஃப் டேபிள் இல்லைங்களா? ஏன்னா இங்கே 1.39ன்றது 4.76 விட குறைவாக இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம் சார்? அக்செப்ட் H0, அக்செப்ட் H0. அப்போ காலம் வைஸ் என்ன சார் நம்ம கொடுத்துருக்குறோம்? ஸோ முன்னாடி சம்மு போங்க, இப்போ நம்மளோட எக்ஸிஸ்டிங் சம்மு போங்க. காலம் வைஸ் என்ன கொடுத்துருக்கோம்? காலம் 1, 2, 3ன்றது கார்ஸ். ஸோ கார்ஸ்னால எந்த சேஞ்சும் இல்லைங்கிறோம். ஸோ காலம் வைஸ் கார் கொடுத்துருக்குறோம் இல்லைங்களா? ஓகே, அப்போ நோ டிஃபரன்ஸ் இன் கார், நோ டிஃபரன்ஸ் இன் கார்ஸ். ஸோ கார்ஸ்னால எந்த டிஃபரன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ரோ வேல்யூ கண்டிப்பாக கிரேட்டர் தென் எஃப் டேபிள் வேல்யூ தான். ஏன் சார்ன்னு கேட்டிங்கன்னா ரோ வேல்யூ 16.64, ஆனால் டேபிள் வேல்யூன்னு வருது 4.76 தான். கட்டாயம் கிரேட்டர். அப்போ இங்கே என்ன சார் ஆகும்? ரிஜெக்ட் H0, ரிஜெக்ட் H0. அப்போ என்ன ஆகும்? காலம் வைஸ் என்ன கொடுத்துருக்கோம்? டிரைவர்ஸ். there is some difference in drivers. ஸோ ஓட்டக்கூடிய டிரைவர்ஸை பொறுத்து நம்மளோட பெனிஃபிட்ஸ் எக்கனாமி ரேட்டு குறையுது. தென் ஃபைனலி ட்ரீட்மெண்ட்ஸ். ட்ரீட்மெண்ட் வந்து கேஸ் லைன்ஸ்னு சொல்லுவோம், இல்லை ஃபியூல்னு கூட சொல்லலாம். ஸோ எஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்,
எஃப் ட்ரீட்மெண்ட் லெஸ் தேன் எஃப் டேபிள் வேல்யூ தான் இல்லைங்களா? ஏன்னா ட்ரீட்மெண்ட் வேல்யூ 2.1 டேபிள் வேல்யூ 4.76. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இங்கேயும் accept H naught. அப்போ there is no difference in gas lines. கேஸ் லைன் இல்லை ஃபியூல்னு கூட சொல்லிக்கலாம். சரிங்களா? ஃபினிஷ்டு. அப்போ 2 காலம் வைஸ் அக்செப்ட் பண்ணுறோம், ட்ரீட்மெண்ட் வைஸ் அக்செப்ட் பண்ணுறோம், பட் ரோ வைஸ் மட்டும் ரிஜெக்ட் பண்ணுறோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி கூட வந்துருக்கலாம். ஓகேங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். இந்த வீடியோ நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.